எல்லா தப்பும் என்னோடதுதான். ஏன் சார்? அதுல என்ன சார் தப்பு இருக்கு? அவளுக்கு அப்போ 15 வயசு. அன்னைக்கு மொட்டை மாடியில பாஸ்கெட் பாலை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. நானும் அவளோட அன்னைக்கு மொட்டை மாடியில தான் இருந்தேன். ரோஷினி, சொல்லுங்கப்பா. பி கேர்ஃபுல், ரொம்ப முன்னாடி போகாத. பயப்படாதீங்கப்பா. ரோஷினி, 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 ரோஷினி. ரோஷ், ரோஷினி. என்ன மன்னிச்சிருங்க சார். சார், இந்த பையன் ரொம்ப பாவம் சார். ஆனா இப்ப என்ன பண்றது? ரோஷினி இவனை கொல்ல நினைக்கிறான். சமீர் சொல்றதெல்லாம் உண்மைனா சமீரோட உயிரை காப்பாத்த நம்ம கண்டிப்பா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. அந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும். இப்போ நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் இப்ப ரோஷினியை இங்க கூப்பிடுறேன். நான் இங்க ரோஷினியை கூப்பிடுறேன். நான் ரோஷினியை இங்க கூப்பிடுறேன். நான் ரோஷினியை இங்க கூப்பிடுறேன். நீ அங்கிருந்து அசையாத. ரோஷினி, நான் சொல்றத கேளு ரோஷினி. இந்த பையனை விட்டுடு. இவனை கொல்றதுனால உனக்கு ஒண்ணு கிடைக்காது. முடியாது. எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். என்ன ஆனாலும் சரி, நான் இவனை விட போறதில்ல. ரோஷினி, நீ சமீபத்துல தான் இறந்து போயிருக்க. ஆத்மாக்களுக்கு இந்த அற்புதமான உலகத்தோட விதிமுறைகள் புரியாது. ஒரு முறை ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க எந்த விதமான உறவுக்கும் கட்டுப்படக்கூடாது. அதனால ரோஷினி, உனக்கும் இந்த உலகத்துக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. அவனை விட்டுடு. முடியாது. யாராவது என்னையும் சமீரையும் பிரிக்க முயற்சி பண்ணீங்க, நான் அவங்களையும் கொன்னுடுவேன். நானும் சமீரும் எப்போ ஒன்னதான் இருப்போம். ஒண்ணு நான் அவனோட இந்த உலகத்துல இருக்கணும், இல்லைன்னா அவன் என்னோட ஏன் உலகத்துல இருக்கணும். I command you, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், இப்பொழுதே இங்கிருந்து போ. சமீர், என்ன காப்பாத்து. எனக்கு ரொம்ப வலிக்குது. இவன் என்ன கொல்ல பாக்குறா. இவளை தடுத்து நிறுத்து. என் கூட வந்துடு சமீர். அவன் இறக்குற நேரம் இன்னும் அவனுக்கு பரல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன், கேள். இங்கிருந்து செல். அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இங்கிருந்து செல். இப்பொழுதே செல். அவனை விட்டு சென்று விடு. சென்று விடு பிசாசே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். செல்.
அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் அவளை பார்க்கல. அவ என்னை விட்டு போயிட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ சமீர், ஒரு முறை உன் உயிரை காப்பாத்தின அந்த பொம்பளை பத்தி உனக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது, ஆனா கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடு தானே? அப்படிதான் நினைக்கிறேன். வா பார்க்கலாம், வா. ஹலோ மேடம், மேடம் இருக்கீங்களா? இன்னொரு வாட்டி கூப்பிட்டு பார்க்கலாம். கதவு தரங்க மேடம். ஹே, திறந்திருக்கு. ஆமாடா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம், மேடம். Hello, excuse me? Hello? Madam? Madam? சமீர், இதுல ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. இதெல்லாம் ரோஷினியோட வேலை தான். ரோஷினியா? 100% எக்பால், 100%. பிரியனா, பிரியனா, இனிமே நீ இங்க இருக்கிறது நல்லதில்ல. உன்னோட உயிருக்கு ஆபத்து, புரியுதா? நம்ம இங்க இருந்து தூரமா போயிடலாம். ஓகே, யூஎஸ்க்கு போயிடலாம். ஓகே சமீர், அவசரத்துல எந்த முடிவும் எடுக்காத. டெல்லியில எனக்கு ஒருத்தர் தெரியும், நாம அங்க போலாம்டா. எல்லாம் சரியாயிடும். அவர் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. அப்படின்னா சரி, சரி வா போலாம். நீ ரோஷினிய முதன் முறையா எத்தனை வருஷம் முன்னால பார்த்த? கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஆத்மா ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது. இது யாரையும் கொல்லணும்னு நினைக்கல, ஆனா தன்னோட வழியில குறுக்கிடுறவங்கள விட்டு வைக்கிறதும் இல்ல. நேனாவாலே ஒண்ணும் முடியாதப்போ என்னால மட்டும் எப்படி முடியும்? சார், ஆனா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். நான் அதை கைது பண்ணி வைக்க முயற்சி பண்றேன். காலத்துக்கும் அதை அடைச்சு வைக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு என்னால அதை தடுத்து வைக்க முடியும். வர்ற அமாவாசை அன்னைக்கு நான் ஒரு பூஜை பண்றேன். அதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் நீங்க எல்லாரும், முக்கியமா பிரேரணா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி சரி சார், நான் கண்டிப்பா ஏதாவது செய்யறேன். ஆனா அது வரைக்கும் நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சொல்றதை எல்லாம் முழுசா நம்பணும், ஏத்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா சார். நான் இந்த வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி பாதுகாப்பு இருக்கிற மாதிரி செஞ்சுட்டேன். இப்ப நீங்க எல்லாரும் இந்த வீட்டுல நிம்மதியா பாதுகாப்பா இருக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்க எல்லாரும் பிரேரணா கூட தான் இருக்கணும். அவளை ஒரு நொடி கூட தனியா விடக்கூடாது. முக்கியமா இன்னைக்கு ராத்திரி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஹே தருண், எக்பால், நீங்க எல்லாருமே இப்ப வீட்டு கிளம்புங்க. ஏய், இல்ல இல்லையா, நாங்களாம் இங்க தான் இருக்க போறோம். ஆமா, கமலேஷ் தான் இப்ப வீட்டை பாதுகாப்பா ஆக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, நானும் இவ கூட இருக்கேன்ல. ஐயோ ஷூர். யா இப்ப சரி, ஓகே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. Yeah. அவளையும் பாத்துக்க.
வாங்க போலாம். டேக் கேர். டேக் கேர். டேக் கேர். யா பை. பை. குட் நைட். குட் நைட்ரா. சமீர், சமீர் எழுது. சமீர். என்னாச்சு? நீங்க எழுது. என்னாச்சுன்னு சொல்லு. உங்களுக்கு அது கேட்டுச்சா? யாரோ இருக்காங்க. இல்ல யாரோ இங்க இருக்காங்க. எனக்கு தான் கேட்கலையே. பார்த்து பொறுமையா வா. பயப்படாத பயப்படாத. நான் பார்க்கறேன். நான் போய் பார்க்கறேன். ஒன்னாகாது. சமீர். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. பயப்படாத. நான் இருக்கல. சமீர். பயப்படாத. ஒன்னாகாது. சமீர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இருக்கல. பயப்படாத. பிரேனா, 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 பிரேனா. உனக்கு ஒன்னாகாது. நீ பயப்படாத. கடவுளே காப்பாத்து, கடவுளே காப்பாத்துங்க. எப்படியாவது காப்பாத்து. யார் அது? யாரு உள்ள இருக்கிறது? என் முன்னாடி வாங்க. உன்னாலே என்னை தடுக்க முடியாது. யாராலையும் என்னை தடுக்க முடியாது. சமீரை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நான் ரோஷினி. ரோஷினி. என் வழியில யாரு குறுக்க வந்தாலும் அவங்கள நான் ஒரே அடியா அழிச்சிருவேன். ஹலோ சமீர், சொல்லுங்க. நான் ரோஷினியை கைது பண்ணி வச்சிட்டேன். இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க் காட். கமலேஷ் ஜி, நீங்க ரொம்ப நல்ல தகவல் சொல்லிருக்கீங்க. ஆனா நீங்க இந்த வேலையை இன்னைக்கு ராத்திரி தான் பண்றதா சொன்னீங்க. இல்ல, நான் இப்பவே முடிச்சிட்டேன். இங்க பாரு, நான் பிரேர்னாவை உடனே சந்திக்கணும், அதுவும் தனியா. அவ எப்போதுமே பாதுகாப்பா இருக்கணும்னா அவளுக்கு நான் ஒரு சில மந்திரங்களை சொல்லி கொடுக்கணும். நீ அவளை உடனே எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வை. சரி, கண்டிப்பா நான் அவளை அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்புறம் கமலேஷ் ஜி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி பிரியனா, பிரியனா, கமலேஷ் ஜி கால் பண்ணியிருந்தாரு. ரோஷினியோட ஆத்மாவை அவர் கைது பண்ணிட்டேன்னு கால் பண்ணி சொன்னாரு. Oh my God. Finally we are free. I'm so happy. பிரியனா, இனிமே நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். சரிங்க பாரு, நீ ஒரு முறை அவர் பார்த்துட்டு வந்துரு. அவர் உன்கிட்ட ஏதோ மந்திரத்தை சொல்லணும்னு சொன்னாரு. ஓகே, Okay. அதுக்குள்ள நான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். Okay.
சரி see you. பாய். Thank God. कमलेश जी, கமலேஷ் ஜி, கமலேஷ் ஜி, நீங்க வீட்ல இருக்கீங்களா? கமலேஷ் ஜி, கமலேஷ் ஜி, யாராவது இருக்கீங்களா? कमलेश जी, कमलेश जी, कमलेश जी, कमलेश जी, யாராவது இருக்கீங்களா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு சமீர் வேணும். நான் அவனை கொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்னோட வழியில குறுக்க நிக்கிற. அதனால நீயும் இப்ப செத்துதான் ஆகணும். நான் உன்னை சமீரை கொல்ல விடவே மாட்டேன். நான் சமீரை அடைஞ்சே தீருவேன். உன்னால எப்படி என்னை தடுக்க முடியும்? ஒருவேளை இனிமே நான் அவனை சந்திக்காம இருந்தேன்னா நீ அவனை விட்டுடுவல்ல? நான் அவனை விட்டு விலகி தூரமா போயிடுறேன். ப்ளீஸ் அவனை விட்டுடு. பிரேனா, பிரேனா எங்க போயிருக்கா? ஏக்தா, பிரேனா எங்க? ஷமீர், அது பிரேனா ஃபோன் பண்ணியிருந்தா. அவளுக்கு உன் கூட யுஎஸ்ஏ வரத்துக்கு பிடிக்கலையா? சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. கூப்பிடாவல. பிரேனா. ஷமீர், ஐம் சீரியஸ். நான் ஒன்றும் விளையாடல. நீ என்ன சொல்ற? அட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் அவகிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் அவளோட ஃபோன் எனக்கு வந்திருந்தது. அவ போய் கமலேஷை பார்த்திருக்கா. அந்த ஆத்மாவை தடுக்கவே முடியாதுன்னு அவர் அவகிட்ட சொல்லியிருக்காரு. உங்க 2 பேரோட வாழ்க்கையில அவ நிழலா பின்தொடர்ந்துட்டே இருப்பாளாம். பிரேர்னா இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவளுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் அவன் உன் கூட யுஎஸ் வரலன்னு சொல்லிட்டா. ஷமீர், நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அப்பதான் அந்த கெட்ட ஆத்மா உன்னை விட்டு விலகியே இருக்கும். அதை என்கிட்ட அவளே சொல்லிருக்கலாம்ல. ஷமீர், அவ போயிட்டா. மறுபடியும் அவ திரும்பி வரவே மாட்டா.
எனக்கு என்னவோ நீ கிளம்புறது நல்லதுன்னு தோணுது. இல்லைன்னா உன்னோட ஃப்ளைட் மிஸ் ஆயிடும். சரி ஏக்தா, நான் கிளம்பி போயிட்டேன். ஓகே, டேக் கேர். இக்பாலை நான் ஏர்போர்ட்ல சந்திச்சுக்கிறேன். வா. சார் கிளம்பலாமா சார்? ஆ, கிளம்பு. சமீர், இந்த மோதிரத்தை எப்படி போட்டுட்டு இருக்க சமீர்? உன்னால என்னை விட்டு எங்க ஓடி போக முடியும் சமீர்? நம்ம 2 பேரை தவிர இங்க வேற யாருமே இல்லை. யாராலையும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. என் கிட்ட வா சமீர், வா. இல்ல இல்ல இல்ல, என்கிட்ட நீ வராத. நீ அங்கே நில்லு. யாராவது கதவு தரங்க, யாராவது தரங்க, யாராவது கதவு தரங்க, தரங்க ப்ளீஸ். இங்க பாரு, என்கிட்ட வராத. நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? என்னை விட்டு போயிடு. வேணாம் வேணாம் வேணாம், என்னை விட்டுரு. வேணாம், என்னை விட்டுரு. ஸ்வப்னா, என்னாச்சு உனக்கு? உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? இல்ல, எனக்கு என்னவோ கொஞ்சம் டயர்டா இருக்கா. எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கா. சரி, டாக்டர் கிட்ட காட்டினியா இல்லையா? இல்ல இல்ல, அவ்வளவுலாம் இல்ல. அது என்னன்னா, அன்னைக்கு பிக்னிக் போனல, அதான் கொஞ்சம் கோல்டா இருக்கும். சரி, உடம்ப பாத்துக்கோ. சமீர், நைஸ். இங்க பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல சப்னா. உனக்கு மருதாணி வச்சு விட்ட பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இல்ல? ஸ்வப்னாக்கா, நீங்க எங்கேயா இருக்கீங்க? உங்களை வெளியில கூப்பிடுறாங்க. இத வர. நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சமீர்,
ஹலோ சமீர், நான் யாருன்னு தெரியுதா? ரோஷினி. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் உன்னை விடவே மாட்டேன். நான் வந்துட்டேன். உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. எனக்கு எதுக்கு தனியா இருக்க விட மாட்டேங்கிற? யாரு? நீங்க போங்கம்மா, நான் லக்கேஜை கொண்டு வந்துடுறேன். நீயா இங்க என்ன பண்ற? ஆ, சப்னாவை நீ கல்யாணம் பண்ணிக்காத, அவளை மறந்துரு. ஏன் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அது சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு? நீ கல்யாணம் பண்ணிக்காத. ஐயோ, நீ நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் புரிய வைக்கணும்னு நினைச்சா கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாது. தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்து. அப்ப கல்யாணத்துக்கு 24 மணி நேரம் தான் இருந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சா, அதை யோசிச்சாலே ஐ கெட் கூஸ் பம்ப்ஸ். சமீர் எனக்கு ஃபோன் பண்ணது இன்னும் ஞாபகம் இருக்கு. இக்பால், சப்னாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா. 2 பேரும் அங்க போனோம். சப்னா, 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 என்னாச்சு சப்னா? ஷமீர், என்னாச்சு? ஷமீர், என்னாச்சுன்னு சொல்லு. அந்த பொண்ணு என்ன கொல்ல வரா ஷமீர். அவ அரெஸ்ட் ஆகுற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு இல்ல. அவ என்ன கொன்னுடுவா. யார் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறது? யாரை பத்தி பேசுற? அந்த அந்த மருதாணி போட்ட பொண்ணுதான். யாரு? ரச்சனாவா? அந்த அந்த மருதாணி போட்ட பொண்ணா? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. அவளை நான் விடுறதா இல்ல. நீ நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஓகே, நீ நீ இக்பாலோட வீட்டுக்கு போயிட்டு நான் போய் அவளை பாக்குறேன். சரியா இக்பால்? ரச்சனாங்க, நீங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமா? எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும். எப்படி தெரியும்? என் கூட வாங்க. இத பாருங்க. என்னது இதெல்லாம்? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் ரச்சனா தான் செஞ்சா. சின்ன வயசுல இருந்து ரச்சனாக்கு நீங்க என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சமீர், உனக்கு இன்னும் என்ன புரியலையா? உனக்கு இன்னுமா என்ன அடையாளம் தெரியல சமீர்? என்ன நல்லா உத்து பாரு. நான் தான் உன்னோட பிரேரணா. என்னது? என்ன விளையாடிட்டு இருக்க நீ? நான் உன்னை விளையாடல சமீர். என் கண்ணை நல்லா பாரு. சமீர், இவ உண்மையதான் சொல்றா. சின்ன வயசுல இருந்தே உன்னை பத்தியே தான் பேசிக்கிட்டே இருப்பா. நான் இதுவரைக்கும் உன்னை சந்திச்சதே இல்ல. ஆனா உன்னை பத்தி எனக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அது எப்படி முடியும் சொல்லு? நீயே சொல்லு. என்னால உன்னை மறக்கவே முடியல சமீர். அந்த ரோஷினி தான் நம்ம 2 பேருக்கு நடுவுல வந்துட்டா. போன ஜென்மத்துல என்னமோ நம்மள அவ பிரிச்சுட்டா. ஆனா நம்மளோட காதல் இன்னும் உயிரோட தான் இருக்கு சமீர். ஜென்ம ஜென்மத்துக்கு வாழும். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்.
எல்லாம் போய் எல்லாமே போய். உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல சமீர்? அப்ப என் கூட வா, நான் உன்னை நம்ப வைக்கிறேன். அவர் உனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிருவாரு. ப்ளீஸ் உடனே என் கூட வா. சரி, நான் உன் கூட கண்டிப்பா வரேன். ஆனா நீ சொல்றதுல தப்புன்னு நிரூபிக்க தான் நான் வரேன். போ வா. நான் ரச்சனாவோட கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ணேன். நான் தான் அவளுக்கு அவளுடைய முன்ஜென்மத்தை ஞாபகப்படுத்த உதவி பண்ணேன். ரிக்ரெஷன் தெரப்பியோட உதவியோட. சின்ன வயசுல இருந்தே உன்னோட நினைவுகள் இவளை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? நான் நீங்க சொல்றதுல எப்படி நம்புறது? சமீர், ரோஷினியோட ஆன்மா இன்னும் கிட்டதா சுத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப கிட்டதா இருக்கு. அதான் நானும் டாக்டர் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம் சமீர். அந்த ரோஷினியோட ஆன்மாவை கைது பண்ண போறோம். இங்க பாரு, இப்போ நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. ஓகே, இங்க பாருங்க சார், நான் யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ். சமீர், நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு போனா நல்லா இருக்கும்ல? நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யூஎஸ் போனதுக்கு அப்புறம் பிரேக்னா இறந்துட்டா. நீ என்னடா சொல்ற? ஐ மீன், எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஐ மீன், அவ யாரோட போனையும் அட்டென்ட் பண்ணவும் இல்லை, யாரையும் சந்திக்கவும் இல்லை. இக்பால், அதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. பிரேக்னா இறந்து சரியா 24 மணி நேரம் கழிச்சு ரச்சனா பிறந்திருக்கா. இஸ் இட் பாசிபிள் தட் அந்த ரச்சனா பிரேக்னாவா இருக்குமா? ஐ மீன், உனக்கு என்ன தோணுது? தெரியலடா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐ myself in two minds. சரி, அதை விடு, கவலைப்படாத. நீ டின்னருக்கு சப்னா வீட்டுக்கு போறதா இருந்தல? ஹே, ஆமா. நீ போ, அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே சந்திக்கலாம். அதுக்குள்ள நானும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். சரியா? சரி, போயிட்டு வா. அட, நம்ம வீட நினைச்சு சாப்பிடுங்க. சப்பாத்தி எடுத்துக்கோங்க. ஒண்ணு கொடுங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஷமீர், இங்க பாருங்க. போலீஸ் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? யாயா கஸ்டடியில தான் இருக்கா. நல்ல வேலை. ஆனா அவ ஏன் என்ன கொல்லணும்னு நினைச்சா? எனக்கு என்னவோ நாம கல்யாணம் பண்ணிக்கிறது அவளுக்கு பிடிக்கும். தண்ணி தண்ணி குடிங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லு. நம்ம முதல்ல எப்ப சந்திச்சோம் ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் லைப்ரரியில. மறந்துட்டியா என்ன? சாப்பிட்டியா? இன்னும் வேணுமா? ஃப்ரெண்ட்ஸ், இக்பால், சப்னாவோட உடம்புல ரோஷினியோட ஆத்மா இருக்கு. இது விளையாட நடக்காத. என்னடா அது எப்படி நடக்கும்? ஐ மீன், மத்ததெல்லாம் ஓகே, ஆனா இது எப்படி நடக்கும்? சரி, ஒரு வேலை பண்ணலாம். ரச்சனாவை போய் பார்த்துட்டு வரலாம். சரியா? மெல்ல மெல்லமா யாரு என்னன்னு எல்லா விஷயமும் புரிய வந்துரும். அப்புறம் பிரச்சனையே இல்ல. சரி சரி, நீ ஏன் சொல்லும் போது சரி வர. சரி, வா போலாம். வா. இங்க பாருங்க, சப்னா அவளோட ரூம்ல இருக்காளா? ஆமா. இங்க பாருங்க, நான் அவளை பார்க்கணும். என்னாச்சுப்பா? உங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? இவங்கெல்லாம் யாரு? ஆன்ட்டி, இதெல்லாம் சப்னாவோட நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. எங்களை நம்புங்க ப்ளீஸ். வாங்க எங்க கூட. ஒரு நிமிஷம் இருப்பா. வாங்க. அவளை நீங்க 2 பேரும் டைட்டா பிடிச்சுக்குங்க. நீங்க என்ன பண்றீங்க? நில்லுங்க. ஷமீர், நீ என்ன பண்ற? ஷமீர், ஷமீர், என்னை விடு. என்ன பண்ற? விடுங்க.
ஆண்டி கொஞ்சம் இருங்க ப்ளீஸ் ஆண்டி. ஷமீர் இங்க என்ன நடக்குது? ஆண்டி நீங்க பயப்படாதீங்க, சப்னாக்கு ஒண்ணும் ஆகாது. இதெல்லாம் அவன் நல்லதுக்கு தான் நடக்குது. ஆனா சப்னா நல்லா தானே இருக்கா? ஆண்டி ப்ளீஸ் நீங்க கிட்ட வராதீங்க, நடக்கிறதெல்லாம் சரியா தான் நடக்குது. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. என்ன விடுங்க. உன்னுடைய பேரை சொல்லு. சப்னா. ரோஷினி, நீ சப்னாவோட உடம்புக்குள்ள இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். வெளியில வா. முதல்ல இதெல்லாம் நிறுத்துங்க. ஏன் என் பொண்ணு இப்படி பண்றீங்க? நான் ரோஷினி, ஸ்வப்னா இல்ல. சப்னா, நீ என்னமா பேசிட்டு இருக்க? எல்லாரும் அமைதியா இருங்க. ரோஷினி, சப்னா விட்டு வெளியில வா. அந்த பொண்ணு உனக்கு என்ன கெடுதல் செஞ்சா? அவளை விட்டுடு, விட்டுடு. முடியாது, முடியாது. யாரெல்லாம் எனக்கு சமீருக்கும் நடுவுல வராங்களோ அவங்க மோசமான விளைவுகளை சந்திச்சே ஆகணும். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. நான் யாரையும் விட மாட்டேன். சொப்னா தயவு செஞ்சு விட்டுரு, விட்டுரு சொப்னா. இக்பால் அவளை முடி, விடு, விடு. அவளை இறுக்கமா புடிச்சுக்கோங்க. கெட்டியா புடி. புடி, நல்ல டைட்டா புடி, கையை விடாத. நான் யாரையும் விட மாட்டேன். எல்லாரையும் கொன்னிடுவேன். ஒருத்தரையும் விட மாட்டேன். அவளுடைய பேச்சை கவனிக்காதீங்க. இதெல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்காக பேசுற பேச்சு. அவளை விட்டு போ. நீ சப்னாவை விட்டு வெளியில வந்துதான் ஆகணும். அது மட்டுமல்ல, சமீரை நீ ஒரேடியா மறந்துதான் ஆகணும். முடியாது, 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 முடியாது. ஓ, உன்னுடைய உலகத்துக்கு திரும்பி போயிடு. கடவுள் விருப்பப்பட்டார்னா அடுத்த ஜென்மத்துல நீ சமீரோட சேர்ந்து வாழலாம். இல்லைன்னா காலத்துக்கும் இதே மாதிரிதான் நீ இருக்கணும். நீ சமீர் பின்னாடி இங்க எங்கன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். எனக்கு சத்தியம் வேணும். எனக்கு சத்தியம் வேணும். அதுவும் சமீர் கிட்ட இருந்தா. என்னோட அடுத்த ஜென்மத்துல
நான் உன் கூட தான் இருக்கணும். சரி, நான் சத்தியம் பண்றேன். உன்னோட அடுத்த ஜென்மத்துல நான் உன் கூடவே இருப்பேன். இப்ப நீ இங்கேருந்து போயிடு. உன்னோட உலகத்துக்கு திரும்பி போயிடு. அவ போயிட்டா. சமீரோட என்கேஜ்மெண்ட் நடந்த உடனே ரோஷினியோட ஆத்மா மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்வப்னா, ஸ்வப்னா, ஸ்வப்னா. அதுக்கப்புறம் நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் ரோஷினி தான் காரணம். அவ சமயம் பார்த்து சப்னாவோட உடம்புக்குள்ள புகுந்துட்டா. எல்லாரையும் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டா. ரச்சனா மட்டும் இல்லைன்னா ரோஷினி அவ நினைச்சதை சாதிச்சிருப்பா. சமீர், உங்களுடைய உண்மையான காதலி ரச்சனா தான். நான் தான் நடுவில் வந்துட்டேன். பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க 2 பேரும் எப்பவும் ஒண்ணா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என்னோட ஆசையும் அதுதான். பேசிக்கலி சமீருக்கும் பிரேரனாக்கும் நடுவில் யாருமே இப்போ வர முடியாது. எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ரொம்பவே மைண்ட் ப்ளோயிங்காக அவங்க கல்யாணம் நடந்துச்சு. இட் வாஸ் குட் ஃபன். எக்பால், நான் உனக்கு ஒரு நியூஸ் சொல்லணும். சொல்லு. சொல்லட்டுமா? ரச்சனா அம்மாவை போறா. வாட்? உண்மையாவா? ஓ, ஐ மீன் கங்க்ராட்ஸ்யா. தேங்க்ஸ். நான் அங்கிள் ஆக போறேன்னு நினைச்சா என்னாலே நம்ப முடியல. எனக்கு என்னமோ உங்க 2 பேருக்கும் பையன் தான் பிறக்கும்னு தோணுது. இல்ல, எனக்கு என்னமோ பொண்ணுதான் பிறக்கும்னு தோணுது. ஏன்னா நீ ரோஷினி கிட்ட சத்தியம் பண்ணிருக்கியே. ஹலோ, நான் ஒன்னும் அவளோட அடுத்த ஜென்மத்துல அவளுக்கு அப்பாவா இருக்க போறேன்னு சொல்லலையே. சில நேரங்கள்ல காதல், பழி வாங்குறது, இந்த மாதிரி அரகுற ஆசையினால அந்த மனுஷங்களுடைய ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கிறது இல்ல. முக்கியமா அவங்களுடைய இறப்பு இயற்கையா நடக்காம இருந்தா இந்த மாதிரி ஆத்மாக்கள் நம்ம உலகத்திலேயே தங்கிடுது. அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த கேஸ்ல ரோஷினியோடைய ஆத்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவைப்பட்டுச்சு. எப்ப அந்த ஃப்ரெண்ட் சமீர் ரூபத்துல கிடைச்சானோ அவனோட சேர்ந்துட்டா. ஒரு ஆத்மாவுக்கு உயிரோட இருக்கிற நபர்களோட ஈர்ப்பு ஏற்படுறது ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் நடக்கும். அந்த மனிதன் யாரோடையாவது நெருங்கி பழகணும்னு நினைக்கிறப்போ அந்த 2 பேருடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.